அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் இட். இத்தன வருஷங்கள்ல அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில? ஆ அவரோட உழைப்பு தான் மேடம். அ விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அவரோட படத்தோட டைட்டிலே அவரோட வாழ்க்கை. எஸ், எஸ். வரலாறு. ஆமா. எல்லாமே அவரோட அந்த நீங்க அவரோட டைட்டில் எல்லாம் படிச்சீங்கனாலே, அதுதான் அவருடைய எல்லாமே. ஆரம்பத்திலருந்து எல்லாமே நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். ஸோ அவரோட வாழ்க்கை எல்லாமே அவரோட டைட்டில் தான் அவரோட வாழ்க்கை. இப்பயும் குட், பேட், அக்லி. உண்மையா இருந்தா குட்டு, தப்பா இருந்தா பேடு, மோசமா போயிட்டீங்கன்னா அக்லி. அவர் கேரக்டரே அதுதான். நல்லவனுக்கு நல்லவன். நீங்க எவ்வளோ நல்லா இருந்தா உங்களுக்கு அவ்வளோ நன்மையா இருப்பார். உங்கள பிடிக்கலன்னா சாதாரணமா விட்டு விலகி போயிட்டே இருப்பாரு. யாருக்கும் மனச நோகடிக்க மாட்டாரு. ரொம்ப அதிகமா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஸ்மைலிங்கோட இருப்பாரு. ரொம்ப எல்லாரையும் ஒரு ஸ்பாட்ல போனா அவர பார்க்கும்போதே எல்லாருக்கும் மார்னிங் வந்தோனே எல்லாருக்கும் எந்திரிச்சு ஒரு 200 பேர் வந்தா 200 பேருக்கும் ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டு தான் காஸ்டியூமே போட்டு வருவாரு. ஸோ அந்த மாரி நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட நெறைய இருக்கு. 1, 2ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நேரம் பத்தாது. வாவ்!